திரு ஆசீர்வாதம், ஆளுநருடைய இந்த அறிக்கை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? புறக்கணிப்பு என்பதற்கான விமர்சனமா அல்லது இதுதான் நடக்குது அப்படின்ற ஒரு அரசு பற்றிய செயல்பாடுகள் பற்றிய விமர்சனமா பாக்குறதா அல்லது புறக்கணிப்புக்கான பதிலடியா பாக்குறதா? வணக்கம் அபிநயா மேடம். அதாவது திமுக ஆட்சி, அதிலும் குறிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் கவர்னர் தேவைப்படுறாரு அப்படின்னு ஒரு சிறிய பட்டியல், ஒரு 8 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அது மேற்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும், அதுக்கு அவர் தேவை. ரெண்டாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு துணை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், அதுக்கு ஆளுநர் தேவை. மூணாவது முதல்வர் கொடுக்கிற துணை முதலமைச்சராக பதவி பிரமாணம் எப்போ செய்து வச்சார்? பதவி பிரமாணம் ஆளுநருக்கு உடம்பு சரியில்லை, ஆளுநர் சரவணன் கொஞ்சம் புரிங்க. பொறுமையா தான் இருக்கேன். தவறான தகவல்களை சொல்லக்கூடாதுல்ல, தவறான தகவல்களை சொல்லக்கூடாதுல்ல. அதாவது அந்த இடத்துல பதவி பிரமாணம்னா அதுக்குரிய அந்த கோப்புல அவருக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுக்கிறது அது ஆளுநர் தான். மூணாவது அவரு முதல்வர் கொடுக்கிற லிஸ்ட் படி எந்தெந்த அமைச்சருக்கெல்லாம் பதவி பிரமாணம் கொடுக்கணும், அதுக்கு அவரு தேவை, ஆளுநர் தேவை. நாலாவது எந்த அமைச்சருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கணும், அதுக்கு ஆளுநர் தேவை. அதுக்கப்புறம் பை த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர், ஆளுநரின் உத்தரவுக்கிணங்கன்னு அரசாணை வெளியிடுறோம் பார்த்தீங்களா, அப்ப ஆளுநர் தேவை. அப்புறமேட்டு சட்டமன்றத்தை கூட்டுறாங்க இல்லையா, அப்ப ஆளுநருடைய கையெழுத்து தேவை. அதுக்கப்புறமேட்டு திரு செந்தில் பாலாஜி, அதாவது பெயில இருக்கிறார் இல்லைங்களா, அவரை கூட்டி கொண்டு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய வைக்கணும்னா அப்ப ஆளுநர் தேவை. அதுக்கப்புறமேட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதாவது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்ப முதலமைச்சர் அதற்கு பிறகு என்ன நடந்த பிறகு அதற்கான ஒப்புதலை கொடுத்தார். அது ரைட்டு, அது பரவாயில்ல. ஒருத்தருக்கு உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்க பேசுங்க மேடம். பக்கத்துல அதாவது ஒருத்தவர் ஜெயில இருந்து பெயில வந்திருக்காரு, அவசரமாக அவருக்கு அமைச்சராக்கணும்ன்ற என்ன தேவை சார்? இது என்ன உங்களுடைய இது நியாயமா தர்மமா? அதேதான் அவங்க குறிப்பிட்ட சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு நான் முக்கியமான பாயிண்ட் சொன்ன அபிநயா மேடம் குறிப்பிட்டாங்க. அதாவது இவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆளுநர் தேவை. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஆளுநர்ன்றது தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி எதற்கு, தன் நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு? இப்பதான் சொன்னாரு நண்பர், எப்ப நீங்க எதிர்கட்சியில இருக்கும்போது அந்த சமயத்துல உங்களுக்கு தேவைன்னா அப்ப ஆளுநர் ராஜ்பவன் எல்லாமே தேவைப்படுது. இப்ப ஆளுநர் தேவையில்ல, ராஜ்பவன் தேவையில்ல, அவர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து தேவையில்லை. இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு வார்த்தையை அவர் சரவணன் பயன்படுத்தினாரு இந்த அறிக்கை பத்தி. சரவணன், இது சட்டமன்றத்துல படிக்கக்கூடிய அறிக்கை கிடையாது, ஆளுநர் சுயமாக எழுதக்கூடிய ஒரு அறிக்கை. அதுக்கு நீங்க சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு முன்னாடி படிப்போம், நாங்க எழுதி கொடுத்துதான் நீங்க படிக்கணும் அப்படின்லாம் சொல்றீங்களா, அது தேவை கிடையாது. ஏன்னா இந்த சமயத்துல அவர் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காரு இல்லைங்களா, அதை தயவு செய்து ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஆளுநரோட உரையே தேவையில்லையே, அது இல்லாமலே நடத்திடலாமே. இல்ல, இது அதாவது ஆளுநருடைய தேவை இந்த உரை எப்படி மாநிலங்கள்ல இருக்கோ அதே மாதிரி தேசத்துல இவங்க ஜனாதிபதியோட உரை. ஏன்னா அவங்களுடைய என்ன, அவங்களுடைய அபிலாஷை என்ன, இந்த நாடு எதை நோக்கி பயணம் பண்ணணும், ஒரு மாநிலம் எப்படி போகணும் அப்படின்றத ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட் அவர் அந்த இடத்துல அவர் தன்னுடைய அபிலாஷைகளை அவர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக இந்த இடத்துல ஒரு முதலமைச்சர் எப்படி பார்க்கணும்னா கவர்னரை as a friend, as a philosopher and as a guide. இதுதான் மிக முக்கியமான ஒரு ஆளுநருக்கும் ஒரு முதலமைச்சருக்கும் உறவு. ஒரு 2 பாயிண்ட் இந்த இடத்துல நான் படிக்க விரும்புறேன் திரு ஆசீர்வாதம். ஆளுநரோட ஒப்புதல் கிடைக்காம பல்வேறு மசோதாக்கள் ராஜ்பவனில் காத்து கிடக்கின்றன. எதிர்கட்சிகளால் ஆளப்படும் மாநில முதலமைச்சர்கள் இந்த விஷயத்தை மிகவும் கவனமாக பார்த்து இதில் இருக்கும் ஆபத்துகளை உணர வேண்டும் என்று சொன்னவர்
முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அல்ல. 2011 குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருந்தபோது சொன்ன விஷயம். இன்னொரு விஷயம், ராஜ்பவன்ல போட்டி அரசு நடத்தும் ஆளுநர் மாநில நிர்வாகத்தை சீர்குலைக்கும் கருவியாக ராஜ்பவனை மாற்றியுள்ளார். ஆளுநர் பதவிக்கான கண்ணியத்தை அவர் இழந்துவிட்டார். மாநில அரசையும் கூட்டாட்சி அமைப்பையும் வலுவிழக்க செய்யும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னவரும் நரேந்திர மோடி தான். அப்ப இந்த எப்படி பாத்துக்கிறது? இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். கரெக்ட். நீங்க சொன்னது 2004 இருந்து 2014 வரை காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது, அது கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது இவங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவையோ தங்களுக்கு ஆளுநராக பெறப்பட்டு பஞ்சாபிலிருந்து கொண்டு வந்த ஒரு ஆளுநரை இவர்கள் அமர்த்தி இருந்த அந்த சமயத்தில் நாம பார்த்தோம். ஆனால் அவர்கள் அமர்ந்து குஜராத் முதலமைச்சரான நரேந்திர மோடிக்கு பொருந்திய விஷயம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பொருந்தாதான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் மேடம், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். குறுக்கு கேள்வி நீங்க அதுக்கு அப்புறமேட்டு கேளுங்க. எதனால இன்னைக்கு இதே பிரச்சனை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? போன வருஷமும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தோம். இந்த ஒப்புதல் அளிக்கவில்லை, கோப்புகள் தேங்கி இருக்கின்றன அப்படின்னு தமிழ்நாடு ஆளுநரை பத்தி இவங்க தொடர்ந்து குற்றம் சாட்டினாங்க. அதுக்கு உடனடியாக ஆளுநர் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டார். என்னிடம் என்னென்ன கோப்புகள் இருந்தன, அதை நான் மத்திய அரசுக்கு எந்தெந்த கோப்புகளை நான் அனுப்பி வைத்தேன், என்னிடம் எத்தனை கோப்புகள் இருக்கின்றன, அது ஏன் இருக்கின்றது, யாருக்கு எதிராக டிவிஎஸ்சியுடைய பர்மிஷன் கேட்டிருந்தார்களோ ஆளுநரோட பர்மிஷன், அதுக்கு இவர்களுக்கு கொடுத்துள்ளேன். இதில் எனக்கு ஒரு சில உடன்பாடு கிடையாது, அதனால் அனுப்பி வைக்க முடியுமா? புரிதலுக்காக கேட்கிறேன். முடியும். சட்டம், அதாவது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுங்க. அரசியலமைப்பு சட்டம் சொல்லாம ஒரு கவர்னர் எப்படி மத்திய அரசுக்கு கொடுக்க முடியும்? எந்த லிஸ்ட் கன்ஃபரன்ஸ் லிஸ்ட் இருக்கோ, எது ஒரு மத்திய அரசுடைய டொமைன் ஏரியால வருதோ, ரெண்டு பேருக்கும் இடையில வருதோ, அந்த இடத்துல ஒரு ஆளுநரால முடிவு எடுக்க முடியாது. அதன் காரணமாக தான் அவர் மத்திய அரசு ரெஃபர் பண்றாரு. அது அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லுது. ஆக மொத்தம் கவர்னர் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். அது இது நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த யூஜி துணைவேந்தர், இதை பத்தி நம்ம விரிவாக கடந்த ஒரு வாரமாக பேசிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த வரைவு, அதாவது யூஜிசியுடைய அந்த ரெகுலேஷனே ஒரு வரைவு நிலையில், அதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது. உங்களுடைய முதல்வர் எல்லா முதல்வர்களுக்கும், அதுவும் குறிப்பாக எதிர்கட்சி முதல்வர்களுக்கு கடிதம் போட்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதற்குரிய தீர்வை நோக்கி வரும் பொழுது அதை பற்றி பேசிக் கொள்ளலாம். ஏனென்றால் கவர்னர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பள்ளிக்கூட நிலைமையும் மோசமாக இருக்கிறது, கல்லூரியில் அங்கு வேலை செய்த ஃபேக்கல்டிக்கு சம்பளம் கொடுக்கப்பட முடியாத நிலை இருக்குதுன்றது அவர் இந்த அறிக்கையில் சொல்லி காட்டியிருக்கார். வேந்தராக அத ஒரு ஒப்புதல் வாக்குமூலம்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அது வேந்தர். அதாவதுங்க, இவர் அப்ப என்ன சொல்றாங்க, அவரு வேந்தர் மட்டும்தான், அவர் டிடியுலர் ஹெட் மட்டும்தான். அப்ப நீங்க அவர் மாநாடு நடத்துகிறார். இல்ல மேடம், 20 பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் தான் துணைவேந்தர் போடுவோம். அதுல வேந்தருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்கக்கூடாது. இந்த வரைவு அறிக்கை யூஜிசி வாபஸ் வாங்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப உங்களுடைய பல்கலைக்கழகத்துல வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுக்கு, துணை பேராசிரியர்களுக்கு உங்களால சம்பளம் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதான் அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். ஒவ்வொரு பல்கலைக்கழகம் யூஜிசியோட கிராண்ட் நம்பி பல்கலைக்கழகங்கள் நடந்துகிட்டு இருக்கின்றது நிசப்தமான உண்மை. உங்களுக்கு வேணா நான் ரெக்கார்டு எடுத்து கொடுக்கிறேன். வெளி மாநிலங்களிலிருந்து இங்க வர பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னவரும் ஆளுநர் தான். சரி, நான்